வருத்தம்னு சொல்லி பார்த்தா 1% வருத்தம் இருக்குதான். ஏன்னா வந்து மக்கள் இந்த வாட்டி நாங்கள் போன முறை இருக்கிறத விட இந்த மட்டும் வாக்கு வந்து சதவீதம் கண்டிப்பாக அதிகமாக கூடும். ஒரு சில இடங்களில் ஒரு வேட்பாளர்கள் வந்து ரொம்ப சிறந்த எங்களுடைய எல்லா வேட்பாளரும் சிறந்த களப்பணியாளர்கள் தான். அவங்க மக்களுக்காக வரும்போது சட்டமன்றத்தில் போய் அவங்களோட குரல் ஒலிக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒரு சில இடங்கள் உள்ளே போவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் எல்லாமே பொய்யாகி 4% குறைஞ்சப்போ வந்து முதல் வருத்தம் எல்லாரும் போலவே இருந்தது. ஆனால் அதுக்கடுத்து எங்களையும் நம்பி 19 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல இருக்குல்ல. இன்னமும் தமிழ் தேசிய உணர்வோட நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க கண்டிப்பாக வரவங்க எங்களுக்காக நிற்பாங்க களத்தில், அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இருக்கிறவங்க அப்படின்னு நம்பிக்கையில் போட்டிருக்காங்களா. அப்போ அவங்கள நினச்சிருக்கும் போது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் இல்லைக்கா, இப்போ நம்ம தோத்துட்டே வரோம்னா பர்சனலாகவே நமக்கு ஒரு தோல்வி வந்து ரொம்பவே டவுன் ஆக்கிடும், ரொம்ப கம்மியாக அப்படின்னும் போது இவ்வளோ தோல்விகளை பார்த்துமே அது ரொம்ப பர்சனலாக கொஞ்சம் ஹர்ட் ஆகும். தம்பி, தோல்வியை வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். நாங்கள் வந்து தோல்வியை கண்டு தோல்வியிலே பயிற்சி பெற்று நிற்கிறவங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு பயிற்சி தான், மற்றபடி எங்களுக்கு இது ஒன்றும் கிடையாது. இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் வீரியம் கொண்டு நாங்கள் செயல்படுவோம். விஜய்ங்கிற ஒரு அலையை அடித்து நாம் தமிழர் காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரிலாம் பதிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? சொல்கிறவங்க எது வேணால் சொல்லுவாங்க. விஜய்ன்ற திரை கவசத்தை கொண்டு வந்து திரையில் நின்று சண்டை போடுறவங்களெல்லாம் இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து ரோட்டில் போகிற ஒரு வண்டி வழிசாரைகளை மறித்து உடனே இறங்கி சண்டை போடுற மாதிரி சினிமாவில் எடுத்து காட்ட முடியும். இதே ரியாலிட்டியில் அவரால் வர முடியுமா? ஒரு சீமா வந்தவங்க உடனே வந்து ஒரே ஒரு காரில் போகிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க சினிமாவில். இப்போ போக முடியுமா அவரால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல்? ஏன்னா திரைக்கவசத்தை நம்பி இங்கே மக்கள் வந்து ஓட்டு போட்டு இருந்தாலுமே இன்னும் 5 வருடம் காலம் வந்து அவருடைய ஆட்சியில் தான் அவங்க வரணும். அப்போ அது மாறி வரும்போது அந்த மக்களே உணர்வாங்க, என்னடா நம்ம ஓட்டு போட்டிருக்கோமே, அந்த ஓட்டோட வேல்யூ என்ன வரும்போது. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல அதனுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதுக்கே 30 நாட்கள் ஆகும். ஏன்னா அந்த நீர் சுரப்பி அதுக்கு சுரங்கிறதுக்கு அந்த மாதிரி முதல்ல வந்திருக்காரு. வருவார், வந்த உடனே அதாவது புதுசாக முளைச்ச முயலுக்கு காது எப்படி பெருசாக நீட்டிக்கிட்டு இருக்குமோ, கால் எப்படி வேகமாக ஓட துடிக்குமோ அந்த மாதிரி ஓடுவாங்க. பார்க்கலாம், கொஞ்ச நாள் பார்க்கலாம். அவர் கொடுத்த வாக்குறுதி கஜானா காலியாச்சுன்னு சொன்னார் இல்லையா, வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது தெரியாது, அப்போ கஜானாவில் காசு இல்லைன்றது தெரியாது. இப்போ தான் கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு வாக்குறுதி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. சொல்லுவாங்க அதிரடியாக வந்து ஒவ்வொரு உத்தரவுகளும் வந்து சைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாம் செஞ்சிருவாருன்னு. பார்க்கலாம், அவரும் கொடுத்துருக்கிறாரு, எந்த அளவுக்கு கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாம். நன்றி. எப்படி பார்க்குறீங்க தோல்வின்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் மக்களுக்காக தான் நிற்கிறோமோலே, நாங்கள் அரசியல் பண்ண வரல. மக்களுக்கு எங்கெங்கே என்ன தேவையோ, இப்போ ஒரு விஷயம் ஒன்றா வீடு எடுக்கிறாங்க, மலை எடுக்கிறாங்க அப்படின்னு அண்ணா உத்து பார்த்து அதை மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருந்தார். அதனால் முதல்ல நாங்கள் பண்ணினது வந்து மக்களுக்கான ஒரு தொண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலாக்கினா தான் அதை எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு தான் அண்ணா அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்தாலும் என்றும் அண்ணா மக்களுக்காக தான் நிற்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து உழைச்சிருப்பீங்க, நிறைய தொகுதிகள் போயிருப்பீங்க, உழைச்சதெல்லாம் இப்போ வீணாக போச்சுன்னு மனசுல கஷ்டம் இருக்கா? மக்கள் இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு தோணுதா? எங்களோட கருத்தையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். மக்கள் அதை கொஞ்ச காலம் பொறுத்து புரிஞ்சுப்பாங்க. அவ்வளோ கவலைலாம் இல்லை, எந்த கவலையுமே இல்லை. அந்த கவலை இருந்திருந்தால் இன்றைக்கி முடிஞ்சு உட்காந்து மே 18க்கே வந்து இன்றைக்கி நாளைக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது இன்றைக்கி வந்து நாங்கள் ஏன் நிற்கிறோம்? நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, 2 குப்பையாவது அள்ளி போட்டுட்டு போகலாம்ல, நம்மளாம் ஒன்று கூடுறோம்ல, அவ்வளோதான். இது என்னாலும் நடக்கும். அந்த கேள்வி கேட்கவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்காக வேண்டி, அண்ணன் சீமானுக்காக வேண்டி, அவ்வளோதான். ஒரு அலையால் மொத்தமாக நாம் தமிழர் கட்சி முதல்வரே தோத்துட்டாரு, நாம் தமிழர் கட்சி நிற்கிது. இன்றைக்கி அது வெளியில் வந்து நிற்கிறோம். எல்லா தம்பி தங்கைகளும் வந்திருக்கிறாங்க. நாளைய நிகழ்வை எதிர்நோக்கி வந்து நிற்கிறோம். மே 18 இணையரட்சி மாநாட்டுக்கு அனைத்து உறவுகளும் நம்பிக்கையோடு வருவாங்க. தமிழ் தேசியத்தை உயர்த்துறதுக்கு பிரபாகரன் பிள்ளையா, இது மாற்று கருத்தே இல்லை. இதில் வந்து 4% 3% பேசுகிறதுக்கே இல்லைப்பா. என்றைக்கா இருந்தாலும் மக்களுக்காக சீமானனுக்காண்டி தொண்டர்கள் அனைவரும், அவ்வளோதான். என் பேர் தென்றல் அரசு, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மண்டல செயலாளர். ஏற்கனவே கடந்த தேர்தலில் வந்து நாங்கள் 8.22% வாங்கியிருந்தோம். இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் சரிபாதி நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு எந்த ஒரு பின்னடைவும் இல்லை. நாங்கள் வந்து இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் மக்களினுடைய விடுதலைக்காகவும் வந்தவர்கள். நாங்கள்
அதனால் அந்த மண்ணின் லட்சியத்துக்காக இருக்கக்கூடிய எங்களுக்கு 4% எடுத்தாலும் சரி, அது குறைஞ்சாலும் சரி, எங்களுடைய உத்வேகன்றது நூலின் நுனிம அளவும் வந்து குறைய போவதில்லை. இதை விட பாய்ச்சல் வேகத்தில் தான் போவோம். ஏன்னா எங்களுடைய மூத்தோர்கள் இந்த இனத்துக்காக தங்களையே இழந்திருக்கிறார்கள். அதை மீட்டெடுக்க நாங்கள் இன்னமும் அவர்களுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது எங்களுடைய உள்ளளவும் சரி, மனதளவும் சரி சிதைத்து விடாது. இன்னமும் பாய்ச்சல் வேகத்தில் தான் போவோம். அதனால் இந்த 4% என்பது எந்த அளவுக்கும் பின்னோக்கி போகாது, முன்னோக்கி போவோம். கட்சி விஜயோட அலையில வந்து காணாம போயிடுச்சு அப்படின்லாம் வந்து செய்திகள் போட்டாங்க ஊடகங்கள் சார். அதனால இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தோணுதா? சார் அதெல்லாம் கற்பனை சார். அதாவது என்னென்னா காணல் நீர் மாரி அங்கேருந்து பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கடந்து கிட்ட போகும்போது இல்லாத இடத்துல போவோம். ஏதோ ஒரு பேரலை, ஏதோ ஒரு சுனாமி, மக்கள் வந்து இன்னமும் வந்து ஏன் சார் நல்லவர்கள் இந்த மண்ணில் இருந்தும் அவர் தெரியாமல் நம்ம இயேசுநாதரை கூட சிலுவையில் அரைஞ்சு வேடிக்கை பார்த்து தான் இந்த உலகம். அதே போல் இந்த தீமைகளை அழிக்க இந்த பூலோகத்துக்கு வந்த நபிகள் நாயகத்தையே வந்து கல்லேந்தது தான் மக்கள். அதனால் வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவுலாம் இல்லை சார். மக்களை மாற்ற வேண்டிய சூழலில் இன்னும் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் கொள்கை ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்னும் நான் அவங்களுக்கு வேலை செய்ய நாங்கள் கடமைப்பட்டுருக்குறோம். அதை தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் தோற்றது யார்கிட்ட? என் தாய் தகப்பன், என் மகள், என் குடும்பம், என் உறவுகள், இவங்கள்ட்ட தான் நம்ம தோற்றுருக்குறோம். நாங்கள் யார்கிட்டையும் தோக்கலை, எங்கள் உறவுகிட்ட தான் தோற்றுருக்குறோம். கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து மீண்டும் ஒரு புது மலர்ச்சியோட எழுச்சியோட எங்கள் எல்லாரையும், அதாவது அவங்க வயிற்று பிள்ளைகளாகி எங்களை வந்து வெல்ல வைப்பாங்க. அந்த கனவுகளோடு நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த இனத்துக்காக இருக்கக்கூடிய இந்த எங்களை கண்டிப்பாக இந்த மக்கள் வெல்ல வைப்பாங்க. நாங்கள் கண்டிப்பாக வெல்லும். விஜய் என்ற அலையெல்லாம் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் இருக்கும். இன்னும் அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்றது தெரியாது. இப்போ ஒரு காற்று அடிச்சிருக்குது, அவர் கோபுரத்தில் இருக்கிறாரு. அதே காற்று மறுபடியும் அடிச்சதுன்னா அவர் எந்த இடத்துல போய் இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா மக்களுடைய மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் இன்னல்களையும் கொடுமைகளிலும் மக்களுடைய வழிகளில் சுமந்து அவங்களோட நின்று குரல் கொடுத்தவங்க நாங்கள். அப்படின்னும்போது மக்களை பொறுத்தவரை எங்களை பற்றிய ஒரு நிலைப்பாடுன்றது அவங்க மனசோடவும் கனவோடும் அவங்ககிட்ட இருந்துக்கின்னு இருக்குது. ஏதோ ஒரு சூழல் மாறி விட்டுச்சு, அவ்வளோதான். இது வந்து நிலையானது கிடையாது, எதுவுமே நிலையானது கிடையாது. ஆகையால் கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் எழுவோம். அதுக்கு ஒரு உதாரணமாக 4 மே 18 எழுச்சி பொதுக்கூட்டம் இருக்கும். அடுத்தடுத்து எங்களுடைய பாய்ச்சல் வேகம் பீரிட்டு எழும். மீண்டும் நாங்கள் வருவோம்.